வருஷம் எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல போகிற வருஷமா இருக்க போது. அவர் கையை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு சின்ன பிள்ளை கையை நம்ம பிடிக்கும் போது ஒட்டுமொத்த அந்த பிள்ளையினுடைய கண்ட்ரோலும் நம்ம பக்கம் வருதோ, அதுதான் ஹசாக். கர்த்தர் என்ற வருஷத்துல உங்க கையை பிடிச்சு அவர் கண்ட்ரோலுக்கு இழுத்து கொண்டு போகிற வருஷம். இந்த 25 வரைக்கும் நீங்க விழுந்திருக்கலாம், நீங்க தோத்திருக்கலாம், சிலது கிடைக்காம இருந்திருக்கலாம், சிலது மாற்றி கிடைச்சிருக்கலாம், சிலது தேவையில்லாம வந்திருக்கலாம். நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இந்த வருஷத்துல அவர் நிலை நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்ம சொல்ற தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், இதெல்லாம் தேவ சத்தம். ஏமே புறப்பட்டு வருகிற வார்த்தை. திரளான வார்த்தைகள் இருக்கு, ஆனா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி புறப்பட்டு வருது பாருங்க, அதுக்கு பேர் ரேமா வார்த்தை. சும்மா எதனாலும் பேசலாம், எதனாலும் நடந்துரும், அப்படி நடக்காது. அப்படி நடக்காது. தேவ சத்தம் வந்ததே ஆனால் சீசன் தன்னால மாறும். சீசனை மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வாழ்க்கையின் சீசன் மாறுவதற்காக வருவது தான் தேவனுடைய சத்தம். ஏமே தேவ சத்தம் வந்ததுன்னு சொன்னா, அது எந்த கோஆபரேஷனும் அதுக்கு தேவையில்லை. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால், அதை தடுக்கிற அளவுக்கு வல்லமை இந்த உலகத்திலே இல்லை. ஏமே ஆதியில் எல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து வந்த ஒரு சத்தம் வருது, உண்டாக கடவது. தேவ சத்தம். அதை எதிர்த்து நிற்கிற வல்லமை இந்த உலகத்திலே இல்லை பாருங்க. நான் சொல்றேன், அந்த சத்தம் தான் இன்றைக்கு உங்க காதுகளில் விழுது. அந்த சத்தம் தான் உங்க காதுகளில் விழுது. அவர் உங்கள் கரத்தை இறுக பிடித்து தூக்கி நிறுத்தி ஜல பிரவாகத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கி விசாலமான இடத்திற்குள்ள கொண்டு போய் விட்டு உங்கள் சத்துருக்களை எல்லாம் ஒண்ணுமில்லாமல் பண்ணுகிற வருஷம் இது. அதே சத்தம். இதுக்கு பெருசா கோஆபரேஷன் ஒன்றும் தேவையில்லை. இந்த வார்த்தைக்கு விரோதமான எந்த சக்தியும் இந்த உலகத்தில் இல்லை. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிடணும் பாருங்க. ஏமே நீங்கள் பெற்றுக்கொண்டது ஏதோடு எழுத்து அல்ல, எழுத்து கொள்ளும் அப்படின்னு இருக்கு. எழுத்து அழிஞ்சு போகும் இருக்கு வேதத்தில். எழுத்து அழிஞ்சு போகும், ஆனா என்னுடைய சத்தமோ என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஏமே நீங்க கேட்டது எழுத்து அல்ல, சத்தம். சத்தம், தேவனுடைய சத்தம். சங்கீதம் 18 இந்த வருஷத்துக்கான தீர்க்க தரிசன வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை. 18-16 உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ ஆதரவாய் இருந்தார். ஆமென். உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து. தி இயர் ஆஃப் ஹசாக். உயரத்திலிருந்து கை நீட்டி பிடிக்கிறதுக்கு பேர் என்னது? ஹசாக். கை கொடுக்கறது வேற, கை பிடிக்கிறது வேற. இதெல்லாம் நம்ம இந்த ஓப்பனிங்லேயே, சரி இந்த வருஷத்துலேயே துவக்கத்திலேயே நம்ம பார்த்தோம். முதலாவது ஆராதனையிலேயே ஹசாக்கை பற்றி நான் உங்களுக்கு லைட்டாக எடுத்து சொன்னேன். கரம் பிடிக்கிறது வேற, கை பிடித்து நடப்பிக்கிறதுங்கிறது வேற. இந்த வருஷம் எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல போகிற வருஷமா இருக்க போகுது. ஆமென். அவர் கையை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு சின்ன பிள்ளை கையை நம்ம பிடிக்கும் போது ஒட்டுமொத்த அந்த பிள்ளையினுடைய கண்ட்ரோலும் நம்ம பக்கம் வருதோ, நம்ம எங்கெல்லாம் இழுத்து கொண்டு போறோமோ அதெல்லாம் பிள்ளை எப்படி நம்ம பின்னாடியே வருதோ, அதுதான் ஹசாக். கர்த்தர் என்ற வருஷத்துல உங்க கையை பிடிச்சு அவர் கண்ட்ரோலுக்கு இழுத்து கொண்டு போகிற வருஷம். ஏமே இன்னும் ஷார்ட்டா இந்த வருஷத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தோம் பாருங்க. தி இயர் ஆஃப் டேவிட். ஏமே தாவீதின் வருஷமா இந்த வருஷம் இருக்க போகுது. அது என்ன பிரதர், தாவீதுக்கு அப்படி என்ன விசேஷம்? அவள் என்ன அப்படி பெரிய ஆளு? பாருங்க, கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இந்த செய்தியை பார்க்கும்போது மத்தேயு 1:1 நம்ம வாசிக்க என்ன செஞ்சோம்? ஆரம்பிச்சோம் இல்லையா? மத்தேயு 1:1 எப்படி ஆரம்பிக்குது? ஆபிரகாமின் சந்ததியிலும் தாவீதின் சந்ததியிலும் வந்தவர் அப்படின்னு சொல்லி வந்தத இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுது பாருங்க. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. மத்தேயு இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது இவர் டாக்ஸ் கலெக்டர் பாருங்க. இவருக்கு வம்ச வரலாறுலாம் எப்படி எழுதணும்,
எப்படி புரியும்படியா எழுதணும் எல்லாமே நல்லா தெரியும். இவர் அந்த காலத்தில் பேப்பரும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இப்போ நம்ம டபக்குன்னு போய் 1 ரூபா கொடுத்து 2 A4 ஷீட்டை வாங்கிட்டு வரோம் பாருங்க, 5 ரூபா கொடுத்து ஒரு பெண்ணை வாங்கிட்டு வரோம் பாருங்க, அப்படிலாம் வாங்கிட்டு வர முடியாது. பேப்பரே கடினமான காலம், பேப்பர் மேக்கிங்கே ரொம்ப கஷ்டப்படுற காலம் பாருங்க. தோல் சுருளில் எழுதுவாங்க, துணிகளில் எழுதி வைப்பாங்க. ஓலைச்சுவடிலாம் அங்கே கிடையாது, அதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஓலைச்சுவடி, அங்கே அப்படி கிடையாது, இதெல்லாம் எழுதி வைப்பாங்க. இவர் அநேக சபைகளுக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டியிருக்குது, அநேக அப்போஸ்தலர்களுக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ இதை காப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் உட்கார்ந்து எழுதணும். இப்போ அநேக பிரதிகள் எல்லாம் இவர் எழுதுறாரு. இதோட எழுதும் பொழுது பாருங்க ரொம்ப கஷ்டம், பாதுகாக்கணும், அதை ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து விடணும், போகும்போது டேமேஜ் ஆயிடக்கூடாது, இப்படிலாம் ஏகப்பட்டது இருக்கு. இப்போ நம்ம பைபிளை பிரிண்ட் அடிச்சு எடுக்கும் பாருங்க, சரன்னு ஐயா வந்திருக்கேன் கிதியோன் பைபிள்ல இருந்து எத்தனையோ பைபிளை ஃப்ரீயா அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பைபிளை அடிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரிலாம் பிரிண்ட் அடிக்க முடியாது, ஹேண்ட் ரிட்டன்ல தான் எழுதணும். அப்போ ரொம்ப கவனமா எழுதணும், ரொம்ப ஞானமா எழுதணும், இதை பின்னாடி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப புரியும்படியா எழுதணும், ரொம்ப தெளிவா எழுதணும். பாருங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதணும், வளவள கொலகொலன்னு எழுதக்கூடாது. அப்போ வம்ச வரலாறு எழுதும் போது ரொம்ப கவனமா எழுதணும் இல்லையா? அப்போ அதெல்லாம் நம்ம கிறிஸ்மஸ் செய்திகள்ல பார்த்தோம், எவ்வளோ கவனமா அவர் எழுதினாரு, எப்படி புறஜாதியெல்லாம் உள்ள வரும்படியா அவர் எழுதினாரு, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதுல பாருங்க, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்படி என்ன தாவீது பெரிய ஆளு, ஆபிரகாம் பெரிய ஆளு அப்படின்னு பார்த்தா, இந்த நன்றி தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்ல நான் சொன்னேன், ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையும் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையோட தான் தேவன் என்ன பண்றாரு, நம்மளை சந்திக்கிறாருங்கிறதுக்கான ஆதாரமான வசனமே இதுதான். எத்தனையோ தகப்பனோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், எத்தனையோ ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. யாரு? மோசையோட உடன்படிக்கை பண்ணது தான் இஸ்ரவேல் ஜனத்தோடு பண்ணின உடன்படிக்கை. மோசையோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, பெலிஸ்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, நோவாவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, ஆபிரகாமோடையும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த வம்சமெல்லாம் காட்டாம எதுக்கு இவங்க ஆபிரகாம் தாவீதுன்னு மட்டும் எடுத்து ஏன் சொல்றாங்க? மத்த ஏன் அப்படி சொல்றாரு? மற்றவங்க மேல அவர் கோவமா, நோவா மேல எதுவும் கோவமா, இல்ல மோசே மேல எதுவும் கோவமா? விஷயம் இருக்குது பாருங்க. ஏன்னா மற்ற உடன்படிக்கைகள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. நீ இதெல்லாம் செஞ்சா உனக்கு நான் செய்வேன். எல்லா உடன்படிக்கையும் அப்படிதான் வருது. ஆதாமோட பண்ண உடன்படிக்கை என்ன? எல்லாத்தையும் சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்டா செத்து போவ அப்படிங்கறத உடன்படிக்கை. மோசையோடு பண்ண உடன்படிக்கை என்ன? இந்த வார்த்தையின்படி எழுத செய்ய நீ கவனமா இருந்தா இந்த ஆசீர்வாதம்லாம் உன் தலைமையில வரும், இல்லைன்னா நாசமா போவ அப்படிங்கிறது என்னது? உடன்படிக்கையோட சிறப்பு. நீ செய்யலனா செத்து போவ, செய்யலனா நாசமா போயிருவ, செய்யலனா சாபம் தலைக்கு மேல விழுந்துரும் அப்படிங்கிறது என்னது? மோசையோடு பண்ண உடன்படிக்கை. நோவா காலத்திலயும் அப்படிதான் உடன்படிக்கை பண்றாரு, எப்பா செய்ய கவனமா செய்ய, இல்லைன்னா மண்ணா போயிருவ அப்படின்னு தான் என்ன பண்றாரு? உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறாரு. ஆனால் ஆபிரகாமோடையும் தாவீதோடையும் தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது இந்த உடன்படிக்கை நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இதுல ஓன் ரெஸ்பான்ஸ் தேவையில்லை, ஓன் பரிசுத்தம் தேவையில்லை, உன்னுடைய கீழ்ப்படிதலை வச்சு நான் இந்த உடன்படிக்கை பண்ணல, நான் உன் மீது இரக்கமா இருக்கிறபடினால் இந்த ஆசீர்வாதத்தை உன் தலை மேல வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவம் பாருங்க. அதனாலதான் மத்தேயு குழப்பாம கன்ஃபியூஸ் பண்ணாம முதல்லயே சொல்லிட்டார், முதல் வசனத்தை சொல்லிட்டாரு, எப்போ வர்றவரு இயேசு கிறிஸ்து, இவர் வரும்பொழுது நீ கன்ஃபியூஸ்லாம் ஆகாத, மோசையுடைய பிரமாணத்தை கொண்டு வந்துருவாரோ, அந்த சாபத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துருவாரோ அப்படின்லாம் நீ நினைக்காத. ஆபிரகாமோடும் தாவீதோடும் பண்ணின உடன்படிக்கையின் பிள்ளையாய் அவர் உன் தலைமுறைக்கு மேல வரப்போறார் அப்படின்னு தான் எழுதுறாரு. ஏமே நிபந்தனையற்ற விதத்தில் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது என்பதற்கான சான்று தான் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையின் ஆள் தான் அவன், ஆனா கூட அவனோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கு ஒரே ஒரு ஆதார வசனத்தை காட்டுறேன். ஏன்னா சங்கீதத்திலிருந்து இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிறோம்னா இதை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா உத்து பார்க்கணும், கவனிச்சு பார்க்கணும். பாருங்க, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7:11. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணவும் பண்ணினேன், இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல கையை தட்டி வாங்கிக்கோங்க. இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார், இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். மறுபடியும் சொல்றேன், இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். ஏன்னா நீங்க உங்களுடைய ரிசீவிங்கோட மோடு செட் ஆக மாட்டேங்குது எனக்கு. இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார்.
மறுபடியும் சொல்றேன், இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆமென். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பு ஆகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யத்வாரத்திற்கு சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளி விட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு நல்ல வாங்கிடணும். இதெல்லாம் சவுலுக்கு மேல எல்லாம் கிருபை வச்சிருந்தேன், அதை விளக்கிட்டேன். ஆனா உன் பிள்ளை மேல வைத்திருக்கிற கிருபையை எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வருது, உன் பிள்ளை தப்பு பண்ணிட்டா நான் தண்டிப்பேன் அப்படின்னு. ஏன் நிபந்தனையே இல்லாமன்னு சொன்னீங்க? நிபந்தனை இருக்குத பாருங்க. இது நிபந்தனை கிடையாது, சரியா? மற்ற உடன்படிக்கை நீங்க வாசிச்சு பாருங்க, நேரம் இல்லை, ஏன்னா வேகமா போகணும். நம்ம மற்ற உடன்படிக்கை உபாகமத்தெல்லாம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பேய் துரத்துன மாதிரி சாபம் உன்னை துரத்தணும், உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும், அப்படி இப்படிலாம் சொல்றாரு. ஆனால் இங்கே வரும்பொழுது இவர் சொல்றாரு, உன் பிள்ளை தப்பு பண்ணான்னா சில காரியங்களை வச்சு அவனை நான் திருத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏமே ஐயோ உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புதிய உடன்படிக்கையில திருத்தம் இருக்கு, ஆனா சாபம் இல்லை. ஏமே உங்களை திருத்துறாரு, ஏதோ புத்திமதி சொல்றாரு, ஏதோ சில கடிந்து கொள்ளுதல் நடக்குது, எல்லாம் சரிதான். சில அதெல்லாம் உங்களை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்காக, 4 பேர் முன்னாடி நீங்க அசிங்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக அது நடக்குதே தவிர அது சாபம் அல்ல. ஏமேன், சாபம்னா அது வேற கதை, இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிடும், அது பேர் தான் சாபம். ஆனா இது அப்படி இல்லை, இது திருத்துதல். இது திருத்துதல். உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறார். சிலர் கண்டிக்கிறாங்க, சில தாய் தகப்பன் கண்டிக்கிறாங்க, சில போதகர்கள் கண்டிக்கிறாங்க, சில மேய்ப்பர்கள் உங்களை திருத்துறதுக்காக ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மனிதனுடைய மிலாற்றினால தண்டிக்கிறது. இது சாபம் அல்ல, இது திருத்துற வேலை. தாவீதுக்கு மட்டும்தான் இதை சொல்றாரு. உன் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், அவனை சபிக்க மாட்டேன், அவனை என்னுடைய சமூகத்துல இருந்து விட்டு தூக்கி அனுப்பிட மாட்டேன், சவுலை அனுப்பின பாரு அந்த மாதிரி அனுப்பிட மாட்டேன், என் கிருபை அவனை விட்டு விலகாமல் இருக்கும் அப்படிங்கிற. என் கிருபை அவனை விட்டு விலகாம இருக்கும், விலகாம இருக்கும். என் நேசம், என் பாசம் அவனை விட்டு விழாம இருக்கும். நான் உனக்கும் வீட்டை கட்டுவேன், உன் பிள்ளையுடைய ராஜ்யத்தையும் நிலைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் வீடும், எல்லாரும் சொல்லுங்க, உன் வீடும். நீங்க என் வீடும் அப்படின்னே சொல்லுங்க. என் வீடும் என் ராஜ்யமும் என்றென்றைக்கும் தேவனுக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும். ஆமென். என் ராஜாசனம், சொல்லுங்க, என் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதுதான் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. பாருங்க, இன்னும் ஒண்ணே இருக்கு. 1 நாளாகமம் 17. நியூ இயர் அன்னைக்கு நிறைய பேருக்கு நான் நன்றி சொன்னேன், வந்தா எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த நேரத்தில் நான் நன்றியெல்லாம் சொன்னால் பத்தாது. அவங்க பண்ண தியாகத்துக்கும் அவங்க செய்த காரியத்துக்கும் நன்றி சொன்னாலாம் பத்தாது, கோடி ரூபா கொடுத்தாலும் பத்தாது. எப்படி என் மனைவி இல்லைன்னா இந்த ஊழியம் இல்லையோ, எங்கள் அம்மா இல்லைன்னா நானே இல்லை. ஏமே, ஆமாம். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த ஊழியம் எப்படி வளரும் அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்படி தெரியறதுனால தான் வாரீங்க. இது இன்னைக்கு இப்படி இருக்கலாம், நாளைக்கு திரளா பெருகும் அப்படிங்கிறது உங்களுக்கு 200% நல்லா தெரியும். பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஒவ்வொரு வாரமும் கண்ணீர் விடுற ஒரு ஜீவன் இருக்குமே ஆனால் அது எங்கள் அம்மா தான். இவ்வளோ நல்ல வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஏன் இவ்வளோ சுணக்கம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஆதங்கப்படுவாங்க பாருங்க. ஸோ அந்த இருதயத்தை தேவன் எனக்கு தந்தது பெரிய கிருபை. ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அன்னாள் எப்படி ஒரு நல்ல தாயா இருந்தாலும் அப்படி ஒரு தாயா தேவன் எனக்கு தந்திருக்கிறார். வருஷம் வருஷம் புது சட்டையை தைச்சு கொண்டு போய் கொடுக்குறா இல்லையா? அவன் பெரியவனானதுக்கு அப்புறம் செய்யறா. சாமுவேலுக்கு அவனுடைய தாய் அவன் மீது அவ்வளவு பாசம். எத்தனையோ நாள் எங்க அம்மா இப்படி சொல்லியிருக்குது, சாமுவேல் தீர்க்கதரிசியா நீ இருப்ப, உனக்கு ஜவஹர் சாமுவேல்னு பேர் வைக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்லாம் எனக்கு அம்மா சொல்லியிருக்கு. ஆனா ஊழியத்தை நான் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் தான் அந்த பேரை அப்படி சொன்னோன்ட்டு எங்க அம்மா நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கு. ஐயோ, என் பிள்ளை ஊழியத்துல கஷ்டப்பட்டுருவானோ அப்படின்ட்டு.
ஆனா அவங்களும் கண் கூட பார்த்துட்டே இருக்கிறாங்க. வாரம் வாரம் வளர்ந்துகிட்டே இருக்கிறத பாக்குறாங்க, செழித்துக்கிட்டே இருக்கிற பாக்குறாங்க. யாவருக்கும் இல்லாத ஒரு கிருபை என் மேல இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அவங்க சாட்சி முடிஞ்சா டைம் இருந்தா, டைம் இருக்காது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இடையில அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல், ஏன்னா பவுல் சொல்றான் பாருங்க தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, இதெல்லாம் சும்மா உனக்கு கிடைக்கல ராஜா, உங்க பாட்டிகிட்ட இருந்து உங்க அம்மாட்ட வந்து அவங்ககிட்ட இருந்து உனக்கு வந்திருக்குது அப்படிங்கிறான் பாரு. தாயுடைய ஜெபம், குடும்பத்துடைய ஜெபத்துக்கெல்லாம் பயங்கர வேல்யூ உண்டு பாருங்க. பயங்கர வேல்யூ உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க தாய் தகப்பன் மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் உங்களுக்காக பண்ணதுனாலதான் இன்னைக்கு நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஏமே 1 சாமுவேல் 17:11-14 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். நீ உன் பிதாக்கள் இடத்துல போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரனின் ஒருவனாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். ஷார்ட்டா சொல்லிட்டாரு. உடன்படிக்கையுடைய சாரம்சம் என்னன்னா, உன் பிள்ளைக்கு நீ அப்பம் கிடையாது, நான் தான் அப்பேன் அப்படின்ட்டு. நான் சொல்லட்டா, உங்களுக்கு உங்க அப்பா கிடையாது, அவரே அப்பாவா இருப்பாரு. அப்படிதான், அதுதான் உடன்படிக்கை. ஏமே நல்ல கையை தட்டி இந்த அப்பாவை கொண்டாடணும் பாரு. எனக்கு இவர் அப்பா இல்லைங்க, அவரே அப்பாவா இருப்பார். அவரே அப்பாவா இருப்பார். என் பிள்ளைக்கும் அவரே அப்பாவா இருப்பார். என் பிள்ளைக்கு நான் அப்பம் கிடையாது. ஆமா, என் பிள்ளைக்கு நான் அப்பம் கிடையாது, என் பிள்ளைக்கு அவரே பிதாவா இருப்பார். ஏமே என் கிருபையை நான் விலக பண்ணின போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும், இது ரொம்ப முக்கியமான வசனம், அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நல்லா சொல்லுங்க, ஆலயத்திலையும் இருக்கும் ராஜ்யத்திலையும் இருக்கும். நல்லா சொல்லுங்க, ஆலயத்திலையும் இருக்கும் ராஜ்யத்திலையும் இருக்கும். நான் சொல்றேன், உங்க குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும் ஆலயத்தில் இருக்கும். உங்க ஐயோ இந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்க போகுது. சும்மா ஆண்டவர் வாக்குகளை நான் முதலே சொல்லிட்டேன், இது தேவனுடைய சத்தம். முதலே சொல்லிட்டேன், தேவனுடைய சத்தம். இதற்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை என்று இந்த உலகத்துல ஒண்ணு இல்லை. இதுக்கு பெரிய சப்போர்ட்டும் தேவையில்லை. இதுக்கு பெரிய சப்போர்ட், உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ஆலயத்தில் வந்து நிற்கும். ஏமேன் மறுபடியும் சொல்றேன், உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் ஆலயத்தில் வந்து நிற்கும். அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். உங்க அந்தஸ்துல இருந்து உங்களை தள்ளி விடுகிற வல்லமை என்று ஒன்றும் இல்லை. இதுதான் தாவீதின் உடன்படிக்கையினுடைய மிகப்பெரிய சாரம்சம். ஏன் சங்கீதத்துல இருந்து எடுத்ததுனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா சங்கீதக்காரன் சும்மா எழுதல, இந்த உடன்படிக்கையின் பிள்ளையா அவன் எழுதுறான் பாருங்க. இந்த உடன்படிக்கையில இருந்து தான் அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏமே ஸோ சங்கீதம் 37க்கு வருவோம். சங்கீதம் 37, ஹசாக் அவருடைய கரம் பிடித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 1-2 காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த மாதம் முழுக்க அதை பத்தி நம்ம பேச போறோம். ஒவ்வொரு சிறப்பம்சமா நம்ம பேச போறோம். இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் வேகமா சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். சங்கீதம் 37:24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல கையை தட்டி அதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் சொல்றேன், இந்த 25 வரைக்கும் நீங்க விழுந்திருக்கலாம், நீங்க தோத்திருக்கலாம், சிலது கிடைக்காம இருந்திருக்கலாம், சிலது மாற்றி கிடைச்சிருக்கலாம், சிலது தேவையில்லாம வந்திருக்கலாம். நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவர் கர்த்தர் தமது கையால் அவனை தாங்குகிறார். மறுபடியும் சொல்ற, நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இந்த வருஷத்துல அவர் நிலை நிற்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அவருடைய கரம் பிடிச்சா நீங்க தள்ளுண்டு போவதில்லை. உங்க பதவி, நான் முதலே சொன்னேன், உங்க பதவியில இருந்து உங்களை தூக்குற ஆள் யாரு அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது. உங்க அந்தஸ்துல இருந்து உங்களை கீழே தள்ளி விடுகிற வல்லமை என்று ஒன்றுமில்ல. தேவன் உங்களை வைக்கணும் நினைக்கிற பொசிஷன்ல இருந்து உங்களை இழுத்து பறிக்கணும் நினைக்கிற எந்த வல்லமையும் இந்த உலகத்துல இல்ல. நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏமேன். நான் இளைஞனா இருந்தேன். இங்க இங்கிலீஷ்லாம் பாத்தீங்கன்னா நான் குட்டி பையனா இருந்தேன் அப்படின்ட்டு இருக்கு. நான் பாலகனா இருந்தேன் அப்படின்ட்டு இருக்கு.
தமிழில் இளைஞன் வந்துருக்குது, நிறைய டிரான்ஸ்லேஷன் பாலகன் அப்படின்னு தான் போடுறாங்க. நான் சின்ன பையனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும், எல்லாரும் சொல்லுங்க கைவிடப்பட்டதையும், நீதிமான் கைவிடப்பட்டதையும், அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நல்ல கையை தட்டு. ஏமே, ரெண்டே வசனத்துல ரெண்டு காரியத்தை பட்டு பட்டுன்னு போட்டு உடைக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் சின்ன பையன்ல இருந்து முதிர் வயது நிறை வயது மட்டும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு அலைந்து தெரியாம அது இறங்கி கடன் கொடுக்கிற ஜாதியா இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான், அவர் கைவிடுவதில்லை. அவர் கையை பிடிச்சாருன்னா ஆரோக்கியம் வரும், அவர் கையை பிடிச்சாருன்னா செழிப்பு வரும். ஐயோ, டப்புன்னு நிப்பாட்ட கூடாது இதெல்லாம். அவர் என் கையை பிடித்தாரால் முதிர் வயது வரைக்கும் நான் பார்த்துட்டேன். ஏமே, நீதிமான் தரித்திரப்பட்டு போவதில்லை. நீதிமான் தரித்திரமா இருக்க தேவன் சம்மதிப்பது இல்லை. ஏமே, நீங்கள் பற்றாக்குறையில் இருக்க அவர் சம்மதிப்பது இல்லை. இது நல்ல வசனம் பாருங்க, 26. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுத்து, எல்லாரும் சொல்லுங்க நித்தம். ஆஃபன்லி, நித்தம்னா என்ன அர்த்தம்? ஆஃபனா, எப்போவாது இல்ல, அப்பப்ப இல்ல. நல்ல கவனிங்க, எப்போவாது இல்ல, அப்பப்ப இல்ல. 6 மாசத்துக்கு ஒரு, ஆடிக்கு ஒரு வருஷம், அமாவாசைக்கு ஒரு தடவை கிடையாது. நித்தமும் இறங்கி கடன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, நினைக்கிற நேரத்திலாம் கடன் கொடுக்குறான்னு சொன்னா, எப்பொழுதுமே அவனுடைய களஞ்சியம் பூரணமா நிரம்பி இருக்கிறதுனாலதான் நினைச்ச நேரத்தில் இறங்கி கடன் கொடுக்குறான். ஏமே, நினைச்ச நேரத்தில் ஹெலிகாப்டர் புக் பண்ணி ஏறி போய் இன்னொரு தேசத்துக்கு போய் பஞ்சத்தை தீர்த்து வைக்கான். நீங்க உங்களை எப்படி பாக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நானும் என் தேவனும் இப்படிதான் பாக்குறோம். நீங்க ஹெலிகாப்டர்ல இறங்கி ஒரு தேசத்துல போய் அந்த தேசத்தினுடைய பஞ்சத்துக்கு நிவாரணத்தை கொடுப்பீங்க. ஏமே, 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 ஏமே. மாராபா ஷடாலாபா ரகமாடா ரதலபா. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இஸ் ஹியர். ஏஞ்சல் மினிஸ்ட்ரி, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியா ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஒரே ரீசன், நான் ஆரோக்கியமா நல்லா இருக்கிறதுக்கும், நான் நொடியற்ற வாழ்க்கை வாழ்றதுக்கும், செழிப்பா வாழ்றதுக்கும் ஒரே ரீசன் தான். தள்ளுண்டு போகாமல் என்னை பிடித்த கரம், நீதிமானை பிடித்த கரம் விட்டு விலகவே இல்லை, விட்டு விலகவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இது உடன்படிக்கை சம்பந்தப்பட்டது. தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை தான் இயேசு நமக்கு உடன்படிக்கையா கொண்டு வந்திருக்கிறாரு. ஏமேன், அவனுக்கு என்னவோ, அவனுக்கு என்ன நடந்ததோ, அவனுக்கு என்ன சட்டதிட்டமோ, அவனுக்கு என்ன ஆசீர்வாதமோ, அவன் சந்ததிக்கு என்ன வாழ்க்கையோ, அதுதான் எனக்கும் என் சந்ததிக்குமான வாழ்க்கை. அதுதான் என்னுடைய லைஃப். அவனுக்கு சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். அதே தான் எனக்கும் ஒரு வீடு கட்டுவார். சரிங்க, ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாரு, ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாரு. உடனே அந்த வசனம் பைபிள்ல இருந்து அழிஞ்சிருமா? எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாரு. இப்ப நான் மறுபடியும் அதே வசனத்தை எடுத்து பார்க்கிறேன், அந்த வசனம் அழிஞ்சிருமா? அப்ப நான் மறுபடியும் அதை வாசிக்கும் போது என்ன அர்த்தம்? மறுபடியும் எனக்கு வீடு கட்டி தருவார். சரிங்க, நான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த வசனம் அழிஞ்சிருமா? நான் மறுபடி வாசிக்கும் பொழுது இன்னும் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்குற ஆளா இருப்பேன். ஏமே, சரிங்க, என் சந்ததிக்கு ஒரு பெரிய தேசத்தினுடைய கீ போஸ்ட கையில கொடுத்துட்டாரு, அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த வசனம் அழிஞ்சிருமா? அழியாது. அதை நான் மறுபடி வாசிக்கும் பொழுது மறுபடி இன்னும் பல தேசங்களுக்கு என் பிள்ளை ராஜாவா இருக்கும். வருங்கால அமெரிக்கா ஜனாதிபதி வாங்கின காசுக்கு மேல கூதாண்டா. கமலா ஹாரிஸ் வந்து தமிழக பூர்வீகத்தை கொண்ட ஒரு குடும்பம் அங்க போய் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட முடியும், இது சாத்தியம்னா நம்ம சந்ததிகளும் பல தேசத்திலையும் எழுப்பி இருக்கட்டுமே. வேண்டான்னு இருக்குது. உலகம் முழுவதையும்
ஆண்டவரே இதெல்லாம் நான் மலேசியாவில் நேரில் போய் பேசணும். ஏமேன் இதை அமெரிக்காலேயே போய் நான் நேரில் பேசணும். ஏமே இதை இந்தோனேஷியாவில் பேசணும், இதை ஸ்ரீலங்காவில் போய் நேரில் பேசணும். ரொம்ப ஆசையாக இருக்கு டாடி. ஏன்னா இந்த வருஷத்தில் நான் பறக்க போகிறேன். இந்த வருஷத்தில் பறக்க போகிறேன். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால். இந்த வசனத்தில் எதை ப்ரெஷர் கொடுக்கணுமோ அதை ப்ரெஷரை விட்டுவிட்டு எதை கொடுக்கக்கூடாதோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஜீவனை என்னமோ உலகத்தை முழுத்து ஆதாயப்படுத்தி முடிச்ச மாதிரி. நல்ல கவனிங்க, வேதம் இல்லாததை பேசுறது இல்லை. ஒரு மனுஷனால உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த முடியும். முதல்ல அதை ஒத்துக்கோ. ஜீவனை நஷ்டப்படுத்துறதெல்லாம் அதுக்கு தேவன் இருக்கிறார். ஏன்னா அவரே என்னுடைய ஜீவனா இருக்கிறார். அந்த ஜீவன் நஷ்டப்படாது. ஏமே அவரே என்னுடைய ஜீவனா இருக்கிறார். இப்போ உலகத்தை ஆதாயப்படுத்தணும், அதுக்கு வா. முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிப்பா, செகண்ட் ஹாஃபை அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிக்கலையே, அப்புறம் எப்படி செகண்ட் ஹாஃபுக்கு போற? ஜீவனை நஷ்டப்படுத்திடுவேன். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என்று சொல்லுத. ஒரு தமிழ்நாட்டு லெவல்லையே அது ரீச் ஆக வேண்டாமா? ஒரு இந்தியா அளவுக்கு ரீச் ஆக வேண்டாமா? ஒரு ஆசியா கண்டத்தின் அளவுக்கு நீ ரீச் ஆக வேண்டாமா? ஒரு ஐரோப்பாவில் 10 பேருக்கு உன்னை தெரிய வேண்டாமா? அமெரிக்க கண்டத்தில் இப்படி ஒரு ஊழியன் இருந்தான், இப்படி ஒரு நபர் இருந்தார், இப்படி ஒரு தொழிலதிபர் இருந்தாருங்கிறது தெரிய வேண்டாமா? முதல்ல அதெல்லாம் தெரிய வை. அதுக்கப்புறம் ஜீவன் நஷ்டமாகிறத பத்தி பார்ப்போம். பெரும்பாலும் உலகத்தில் இருக்கிற ஊழியங்கிட்ட போய் இந்தியாவில இருந்து வந்திருக்கோன்னு சொன்னா, ஓ லேண்ட் ஆஃப் தினகரன் அப்படின்னு கேட்பாங்களாம். பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு we are coming from இந்தியா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற வார்த்தை, ஓ லேண்ட் ஆஃப் தினகரன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இன்ஃப்ளூயன்ஸை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் பார். அவன் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி நிப்பாட்டுறான் பார். ஏன் நாம இப்படி இருக்கக்கூடாது? இந்த உடன்படிக்கையின் வசனத்தை எடுத்து, ஆண்டவரே சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், எந்த சந்தர்ப்ப இதையும் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு நீர் ஒன்றை தந்திருக்கிறீர், இதில் நான் உண்மையா இருக்க போறேன், இதை நான் செய்ய போறேன், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட ஒரு மனுஷன் எழும்பி இருந்தா பூமி அவன் காலுக்கு கீழே வரும். ஏமேன், பொன்னும் வெள்ளியும் அவன் பாதத்துல வரும். இந்த உடன்படிக்கை ஒருத்தர் நம்புறான் பாருங்க. எங்க அப்பாவோடு பண்ணின உடன்படிக்கை, என் தகப்பனை நீர் சொன்னபடியே ராஜ்யபாரத்துல வைத்தீரே, இப்ப இந்த சின்ன வயசுல எனக்கு ராஜ்யத்தை தந்துட்டீங்களே, இந்த ஜனத்திற்கெல்லாம் நீதி நியாயம் செய்யும்படி எனக்கு ஞானத்தை தாங்கன்னு ஒரு மனுஷன் நிக்கிறான். தங்கமும் வெள்ளியும் அவன் காலில் வந்து விழுது. வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படாத அளவுக்கு தங்கம் வந்து குவியுது. ஏமே ஆற்று கற்களை போல தெருல இருக்கிற கல்லு மாதிரி கிடக்குதான். நாயை அடிச்சு துரத்துறதுக்கு கல்லு வெள்ளியை யூஸ் பண்ணியிருக்கான். தெருநாயை துரத்துறதுக்கு வெள்ளியை வச்சு அடிச்சிருக்கான் பாரு. எங்க 1 கிலோ வெள்ளியை உருட்டி விடுங்க பார்ப்போம். இந்த வருஷம் உருட்டி விடுதோம். ஏமே இந்த வருஷம் உருட்டி விடுதோம். 2026 ஆற்று கற்களை போல. இது வந்து நான் ஜனவரி 26க்காக வச்சிருந்தது, ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அட்வான்ஸா ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 26 சில தங்கத்தோட இங்க வாங்க. ஏமே ஜனவரி 15 சில தங்கத்தோட இங்க வருவீங்க. ஏமே சொன்னபடி ஆகும். ஆமா மாராபா ஷாச்சாக்கம் படரதலபா சொல்லுங்க, சொன்னபடி ஆகும். இஸ்ரவேல் ஜனம் விடுதலையை பத்தி வேதம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுது, அவருடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஜனத்தை விடுதலையாக்கினார். நிறைய இடத்துல வருது, சங்கீதத்திலையும் வருது. அவரை பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஜனங்களை விடுதலையாக்கினவரை துதியுங்கள்னு சங்கீதத்தில் வருது. உபாகமத்தில் சொல்லி இருக்குது. எப்படி ரிலீஸ் ஆனீங்கன்னு கேட்கும் பொழுது, பலத்த கரமும் ஓங்கிய புயமும் எங்களை விடுதலையாக்கினது அப்படின்னு. கையை பிடிச்சிட்டாருன்னா விடவே மாட்டுக்காரு. சொல்லுங்க, கையை பிடிச்சிட்டா விடவே மாட்டுக்காரு. பெரிய பஞ்சாயத்து நடக்குது. சில பல மாதங்களா நான்வெஜ் சாப்பிடாம ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு பிரமாணம் உட்கார வச்சிருக்கிறதுனால ஜனம் ஒரே ஒப்பாரி. ஆடு மாடெல்லாம் இருக்கு, ஆடு மாடெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா மோசே கேட்கிறாரு, ஆடு மாடெல்லாம் அடிச்சாலும் பத்துமா அப்படிங்கிறாரு. ஆடு மாடெல்லாம் இருக்கு, ஏன் சாப்பிடல? ஏன்னா பிரமாணம் சாப்பிட விடாம தடுத்து வச்சிருக்கு. இருப்பா, வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லுது. அவனுக்கு எச்சு ஊறுது. ஆட்டை பார்க்கும்போது, ஆட்டையும் மாட்டையும் பார்க்கும்போது எச்சு ஊறுது. இல்லப்பா, அதெல்லாம் கர்த்தருக்கென்று வச்சாச்சு, பலி செலுத்துறதுக்காக வச்சிருக்கு, வாயை வச்சிடாத, வாய் கோணிரும் அப்படின்ட்டார் மோசே. கடுப்பா
ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கேயே அழகா மீன்லாம் ஃப்ரீயா கிடைச்சிக்கிட்டு இருந்தது. உன்ட்ட வந்து சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இங்க வா, என்னாச்சு அப்படிங்கிறாரு. வீட்டு வாசல ஒருத்தரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் ஆண்டவரே அப்படிங்க மோசே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓவரா பேசினா மூக்குல இருந்து சதை வெளியில வர்ற அளவுக்கு சாப்பாடை போட்டுருவோம் அவங்களுக்கு அப்படின்ட்டார் ஆண்டவர். அப்புறம் மோசே வந்து டவுட்டு, மோசேக்கே ஆண்டவர் மேல டவுட்டு பாருங்க. அவன் சொல்றான், 1-2 நாள் தான் ஓகே, நீங்க 1 மாசம் சாப்பாடு போடுவீங்களையே, இது எப்படி சாத்தியம், எப்படி இது என்ன ஏது அப்படின்னு கேட்கறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, காட்டுறேன் உங்களுக்கு, காட்டினாதான் கரெக்டா இருக்கும். என்னாகவும் 11:23. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படியா அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, இடே நல்ல கவனி, இவன் நியாயமான கேள்விதான் கேட்கிறான். 6,00,000 பேர் இருக்கான், 1 மாசம் சோறு போடணும், ஆடு மாடெல்லாம் அடிச்சா 2 நாள்ல 10 பேத்தீவனம் திங்கிற ஆளு, ஆளு பார்க்க தான் இப்படி இருக்கான், ஆனா 50 இட்லி தின்னுடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆளு பயங்கரமான ஆட்கள் வருங்க. இங்க சமுத்திரத்தில் இருக்கிற மச்சத்தெல்லாம் என்னால 6,00,000 பேருக்கு சோறு போடணுமே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கறான். அப்போ அவர் சொல்றாரு, நீ மறந்துட்டியா, உன்னை மறந்துட்டியா நீ? யாத்ராகமம் 3:19 என்னெல்லாம் நடந்தது, யாத்ராகம் இதெல்லாம் உங்களுடைய நாலேஜுக்காக நான் சொல்றேன். யாத்ராகமம் 13:3 என்ன நடந்தது, யாத்ராகமம் 6:1 என்ன நடந்ததுங்கிறத நீ யோசிச்சு பாத்தியா? என்னுடைய கையின் வல்லமை தான் உன்னை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்குது. அவர் சொல்றாரு, என்னுடைய கையின் வல்லமையை கண்டாலுடைய அவன் விடமாட்டான்னு சொல்லி என்ன பண்றாரு, கை வல்லமையை காட்டுறாரு. அப்படியெல்லாம் வல்லமையை காட்டின கரம் இப்பவும் உன் கூட இருக்குங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கிறாரு. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதே கேள்விதான், மோசேயை போல கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு இப்ப கர்த்தர் சொல்லுகிற பதிலா நான் சொல்றேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகுகிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடபோதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் கை சிறுசாயிட்டுன்னு நினைக்கிறேன், நீ பிடிச்ச கை ஆமென் உன்னை விடாது, பிடிச்ச கை குறுகி போலடா. 1 மாசம் என்ன, 1 வருஷத்திற்கு தேவையானதை சப்ளை பண்ற அளவிற்கு என் கை விசாலமான கை. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். காடைகள் வந்து இறங்குது, மூச்சு மூட்டை தின்னுவிட்டு 4 பேர் போய் சேர்ந்துட்டான். போய் இவங்க என்ன பண்ணி விட்டாங்க பாத்தியா, அற்புத அடையாளத்தை கேட்டா இதே மாதிரி தான் போய் சேர்ந்துருவே அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டாங்க பாருங்க. அடக்கு இருக்குடா, போய் சேர்ந்த கதையை விடுங்கடா, அற்புதம் நடந்திருக்கு பாரு, அவர் அற்புதர் பாரு, அதை முதல்ல கொண்டாடு, அதை கொண்டாடு, கேட்டா கேட்டதை தருகிறவர் கொண்டாடு. இப்ப ஏன் பிரச்சனைனா, இல்லையான்னு சொல்லி ஒப்பாரி வச்சதுதான் பிரச்சனையே தவிர கேட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோசையும் அவன் கூட்டத்தாரும் எழும்பி நின்று, கர்த்தாவே நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குது, நீர் அருளுவீராக அப்படின்னு சொல்லியிருந்தாலே விழுந்திருக்கும். ஏமே, சொல்லியிருந்தாலே விழுந்திருக்கும், சொல்லியிருந்தாலே தட்டியிருப்பார். ஆனா இதுக்கு ஒப்பாரி வச்சதுதான் பிரச்சனை. அவர் மேல நம்பிக்கை இல்லாம ஒப்பாரி வச்சதுதான் பிரச்சனை. பாருங்க, நான் சொல்றேன், இந்த வருஷத்துல ஒப்பாரிகள் நீக்கப்படும். ஏமே, ஆளு கேட்டாலே சப்ளை ஆகும். ஏன்னா ஆண்டவர் முதல்ல இருந்து இந்த பேஸ்ட காட்டிக்கிட்டே இருந்தார். நிறைய பேர் பேஸ்ட பிதுக்கிறத காட்டிக்கிட்டே இருந்தார். என்ன சொல்றீங்க ஆண்டவரே அப்படின்னு, இனிமே இந்த பிதுக்கல் வேலையே இருக்காது பாரு அப்படின்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சப்ளை ஆனாலும் ஓவர்ஃப்ளோவா சப்ளை ஆகும். ஐயோ, வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும். நான் சொல்றேன், என்ன சப்ளை ஆனாலும் ஓவர்ஃப்ளோவா சப்ளை ஆகும். ஓவர்ஃப்ளோ. எல்லாரும் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. ஐயோ, கன்ஃபஸ் பண்ணுங்க, நான் முதலே சொல்லிட்டேன், பேர் வைங்க. தி இயர் ஆஃப் ஓவர்ஃப்ளோ, தி இயர் ஆஃப் டேவிட், தி இயர் ஆஃப் ஹசாக், ஆமென், தி இயர் ஆஃப் டான்ஸ், தி இயர் ஆஃப் சாங், தி இயர் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், தி இயர் ஆஃப் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். என்ன பேர் வைக்குமோ அது பேரா ஓவர்ஃப்ளோ. எல்லாரும் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ, ஓவர்ஃப்ளோ. ரெண்டாவது ஒரு காரியத்தை அன்னைக்கு சொல்லும் பொழுது இப்படி சொன்னேன், உங்க லைஃப்ல இருந்து கால்குலேட்டர் போயிடும். எல்லாரும் சொல்லுங்க, கால்குலேட்டர் போயிடும். இனி கால்குலேட், அதுதான் அந்த பிதுக்கிறது. கால்குலேட் பண்ணி எவ்வளவு வரும் என்ன வரும்னு சிம்பிளா சொல்றேன், பட்ஜெட்டே இல்லாத பெருக்கம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இந்த வருஷத்துல பட்ஜெட்டே இல்லாத பெருக்கம் வரும்.
come and receive it. பட்ஜெட்டே இல்லாத பெருக்கம். ஆராபா ஷதகா படாரதலபா, பட்ஜெட்டே இல்லாத பெருக்கம். மறுபடியும் சொல்றேன், பட்ஜெட்டே இல்லாத பெருக்கம். பட்ஜெட்டே இல்லாத பெருக்கம். மோ ராபா ஷதகா படாரதல. மன்னா விழும்போது கால்குலேஷன்ல இருந்துச்சு. மன்னா விழும்போது கால்குலேட் பண்ணி எடு அப்படிங்கிறார். கரெக்டா எடு அப்படிங்கிறார். கால்குலேட் பண்ணி எடு அப்படிங்கிறார். சனிக்கிழமை வரும்பொழுது என்ன செய்யறாரு? முந்தின நாள் டபுளா எடுத்துக்கோ, சனிக்கிழமை விழாது அப்படின்ட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு தேவையானதை எடுத்துக்கோ, அதிகமாக எடுத்துறாத, பூச்சி நாரிடும், குறையாம எடுத்துறாத, அப்புறம் பக்கத்து வீட்டில் கடன் வாங்க வேண்டியிருக்கும். கால்குலேஷன் வந்துட்டு யோசுவா டீம் எழும்பி வருது. மன்னா நிற்கும் பொழுது இது கானான் தேசத்திற்குள்ள காலை வைக்குது. அந்த தேசத்தின் நன்மையை ஏராளம் தராளாமா, கால்குலேஷனே இல்லாம அடிச்சு புசிக்கு. என்ன நம்ப மாட்டேங்க? யோசுவா 5:12 வேகமா எடுங்க. 11 பாருங்க. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே, இந்த 2026 தானே கானானுடைய, ஆமென், இந்த 2026 அந்த வருஷத்தில் தானே கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். கால்குலேட்டர்ல இருந்து கானான் போகக்கூடிய வருஷம். வா, என்ன ஒரு ரைமிங்! கால்குலேட்டர் டு கானான். ஆமென். கால்குலேட்டர்ல இருந்து, ஐயோ கீழே அடியில ப்ராஃபட் ஜவஹர்னு எழுதி வச்சோம். கால்குலேட்டர் டு கானான். ஆமென். ஆராபா ஷதகா படாரதலபா. எல்லாரும் சொல்லுங்க, கால்குலேட்டர் டு கானான். ஆண்டவர் கால்குலேட் பண்ணா பிடிக்காது, தெரியும் இல்லையா உங்களுக்கு? தாவீது பண்ண 2 தப்புல, ஒன்று பத்ஷேபால், ஒன்று இன்னொன்று என்னன்னு சொன்னா, ஜனங்களை தொகை பார்க்க போய் அனுப்பு அப்படின்ட்டான். அப்போ அந்த சேனாதிபதிக்கு அறிவு இருக்கு. அவன் கேட்கறான், ஏய் வருஷம் வருஷம் பெருகிட்டு இருக்கு, ஆண்டவர் பெருக்கத்தை தந்துட்டு இருக்கிறாரு, நீ ஏன் இந்த டைம்ல தேவையில்லாத வேலையை பண்ண சொல்லுத, என்ன ஏது அப்படிங்கிறான். ராஜாவினுடைய பேச்சு அங்க என்ன ஆயிடுச்சு? ஜெயத்துல வந்துருச்சு. வேற வழி இல்லாம இவனு போய் கால்குலேட் பண்ணி 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் கால்குலேஷனை போட்டு சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டார். ஏன்னா நான் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறேன், நட்சத்திரத்தை போல உன் ஜனம் பெருகும்னு. நீ கால்குலேட் பண்றது நிமித்தமா என்ன சொல்ற? கால்குலேட் பண்றதுக்காக பண்ணதுனால என்ன சொல்ல வார? நான் அந்த 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 வாக்குத்தத்தத்தை மறந்துட்டேன்னு சொல்ல வாரியா? நான் பெருக்கத்தை நிப்பாட்டிட்டேன்னு நீ நினைக்கிறியா? நீ கால்குலேட் பண்ணி முடிக்கிறது கூட இன்னொரு லட்சம் பேர் பிறப்பான், அப்படி என்ன செய்வ? இதுதான் ஆண்டவர் கோபம் பாருங்க. ஒரு வருஷமா கால்குலேட் பண்றானுங்க. கால்குலேட் பண்ணி என்னுடைய திட்டத்தை நீ நிறுத்தணும்னு நினைச்சா சாவு நிச்சயம் அப்படின்ட்டார். சாவு நிச்சயம். ஒரு தூதனை அனுப்பிட்டாரு. மூணு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. மூணு பனிஷ்மெண்ட்ல என்ன வேணும் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டார். இல்ல இப்பவே வியாதி அனுப்புவா, என்ன செய்யணும், இல்ல வேற தேசத்துக்காரன் உள்ள வரட்டுமா, என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்ட்டு. தாவீதுனுடைய இருதயம் பாருங்க, ஆண்டவரே அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் லீடர்ஷிப் பாருங்க, இதுதான் லீடர்ஷிப். தப்பு நடந்தா இது என் மேல உள்ள தப்பு அப்படின்னு சொல்லி கையை உயர்த்திடுறான் பாருங்க. ஜெயம்னு வரும்பொழுது எல்லா இஸ்ரவேலும் சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படிங்கிறான். புரியுதா அவனுக்கு? அந்த கிரெடிட் அவன் எடுக்கல. ஐயோ, மறுபடியும் சொல்றேன், இங்க இருந்து தலைவர்கள் எழும்ப போறீங்க, இந்த மாதிரி இருதயம் உள்ள தலைவர்கள் எழும்ப போறீங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா ஆண்டவரே என்னன்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றான். இந்த ஆடுகளுக்கு என்ன தெரியும்? ஐயோ பாவம், அதை விட்டுருங்க அப்படிங்கிறான் பாருங்க. போய் பலி செலுத்தி என்ன பண்றாங்க, அந்த அழிக்கிற தூதன் வந்து நிற்கிறான். அவன் அழிச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் வந்து மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றாரு, அவனை ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்றாரு. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல சில அழிவுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி உண்டாக போகுது. சில லாஸுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி உண்டாக போகுது. சில லாஸுக்கு தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க, ஏமாந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருஷத்துல அந்த லாஸுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி உண்டாக போகுது. மாராபா ஷாக்கா மாடாராதாலாபா. 2 சாமுவேல் 24 இருக்குது அந்த சம்பவம். நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், வாசிச்சு பாருங்க. 25வது வசனம் பாருங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை
கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் இந்த கால்குலேஷன்ல இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறார். மறுபடியும் கால்குலேஷனுக்குள்ளதான் நான் வாழுவேன்னு சொன்னா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வருஷத்துல கால்குலேஷன்ல இருந்து வெளியில வர போறேன். ஐயோ நல்லா சொல்லுங்க, கால்குலேஷன்ல இருந்து வெளியே வர போறேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். ஓ எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். ஆசையா எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். ஓ எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். கால்குலேட்டர் ஏன் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து ஆரம்பிக்குது இது? இஸ்ரவேல் ஜனத்தை கைபிடித்ததுல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. ஆமென். யாத்ராகமம் 3, யாத்ராகமம் 6 இதெல்லாம் கையை பிடிச்சு என்ன பண்றாரு? கூட்டு வர்றாரு. ஓங்கிய பலத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஜனத்தை கையை பிடிச்சு என்ன பண்றாரு? விடுதலை ஆக்கிட்டு வராரு. யாரெல்லாம் கையை பிடிச்சாரோ ஆண்டவர் சொல்றாரு பெருக்கம் பெருக்கம் பெருக்கம். ஆபிரகாம கையை பிடிக்கிறாரு, பெருக்கம் அப்படிங்கிறாரு. ஆதாம கையை பிடிச்சாரு, பெருக்கம் அப்படிங்கிறாரு. நோவாவை கையை பிடிச்சாரு, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிறார். யாரெல்லாம் கையை பிடிச்சாரோ பெருக்கம் அப்படின்ட்டார். பெருக்கம்னு சொன்னதுக்கு அப்புறம் கவுண்ட்டுக்குள்ள வா அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறாரு. ஏமே கர்த்தருடைய சித்தத்துல, உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்துல கவுண்ட்டுக்குள்ள இருக்கிற பிளெஸிங்னு கிடையவே கிடையாது. எல்லாமே அன்கவுண்டபிள். ஆமென். அன்லிமிட்டெட். there is no limit. இஸ்ரவேலின் தேவனை லிமிட் பண்ணாத அப்படிங்கிறார், மட்டுப்படுத்தாதங்கிறார். லிமிட்டுக்குள்ள இருந்தா பிடிக்காது. லிமிட்டட்னு பேர் வச்சாலும் பிடிக்காது. பப்ளிக் லிமிட்டட்னு பேர் வைக்காத. உன்னோட பிரைவேட் கம்பெனிஸ்க்கு பப்ளிக் லிமிட்டட்னு பேர் வைக்காத, பிரைவேட் லிமிட்டட்னு பேர் வைக்காத, இன்கார்பரேட்னு வச்சுக்கோ. உங்களுக்கு புரியல, ஆனா நான் சொல்றேன், சீக்கிரத்துல இன்கார்பரேட் கம்பெனிஸை நீங்க ஓபன் பண்ணுவீங்க. ஆமென். ஐயா வடை சுட்டுட்டு இருக்கேன், ஐயா முறுக்கு சுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. முறுக்கை எக்ஸ்போர்ட் ஆகிற அளவுக்கு இன்கார்பரேட் சர்டிபிகேட் வாங்கி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில பண்ணி கொடுப்பீங்க. பிழையாம கூப்பிட்டு ஒரு ராஜா சபிக்க சொல்றான் இல்லையா? பிழையாம கூப்பிட்டு என்ன பண்றான்? ஜனத்தை சபிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இடையில நிறைய காமெடி நடக்குது. கழுத வாயை திறக்குது. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மலையில நின்று பார்த்துட்டு சபிக்கலான்னு வாயை திறக்கும் பொழுது இப்படி சொல்றான் பாருங்க. என்னாகமம் 23:7 பாருங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். 10வது வசனம் பாருங்க. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். யாக்கோபினுடைய தூளை எண்ண முடியுமாடா? அவனுடைய 4/1 என்றது அளவுக்கு எவனுக்கு சக்தி இருக்கு? அப்படிப்பட்ட கால்குலேட்டரே இல்ல. அது அவ்வளவு ஜனம் பெருத்ததா இருக்குது அப்படிங்கிறான். ஏமே நான் சொல்றேன், இது அவனுக்காக சொல்லப்பட்ட ஆசீர்வாத வார்த்தை அல்ல. இன்றைக்கு உங்களுக்காக சொல்லப்படுகிற தேவனுடைய சத்தம். உங்களுடைய சொத்துல கால் பகுதியை கூட எண்ணி முடிக்க முடியாத இன்கம் டாக்ஸ்னால, ஏமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால ஐயோ நல்ல வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும். உங்க கால்குலேஷன்லாம் இன்னைக்கு மிஸ் ஆக போகுது. ஏமே கொஞ்ச நாளா என் கணிப்பு மிஸ் ஆயிட்டே இருந்தது.
என் கணிப்பு மிஸ் ஆகிட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், ப்ராஃபஸி கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சிலதை பார்க்கும்போது நான் கணிப்பேன், இது தேராது அப்படின்னு நினைப்பேன் பாருங்க. அப்போ சில காரியங்கள் என்ன ஆச்சுன்னா அப்படியே மாறுதலாக முடிஞ்சுது. நிறைய காரியங்கள், ஒரு 10 சம்பவம் சொல்லலாம். நான் கணிச்சது, ஜெபிச்சது இல்லை, தீர்க்க தரிசனம் சொன்னது இல்லை, நான் கணிச்சது. சிலருடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்கும்போதே தெரியும் இது இப்படிதான் ஆக போகுது அப்படின்னு. அப்படி நான் கணிப்பேன், அதுக்கு அகைன்ஸ்டா நடந்திருக்கு நிறைய காரியம். அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம சர்ச்சுக்கு ஒரு பையன் கிளீன் பண்ண வருவான். கிளீன் பண்ணி வாரம் வாரம் வந்து கிளீன் பண்ணுவான், எல்லா வாரமும் வந்து கிளீன் பண்ணுவான். அவனுக்கும் வீட்டம்மாக்கும் சண்டை 2 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. அப்போ நான் அவனுக்காக ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே ஃபிக்ஸிங்க பேசுகிறேன், அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை தாங்க டாடி அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஆனால் நான் ஒரு விஷயத்தை கணிச்சேன், என்ன அப்படின்னா இது தேராது, இது டைவர்ஸில் தான் போய் முடியும் அப்படின்னு நான் கணிச்சேன் பாருங்க. அந்த பையன்ட்ட ஒன்றும் சொல்லலை, நான் இது தேராது, இது ஓப்பராது அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் கணிச்சேன் இப்படி இது முடிய போகுது அப்படின்னு சொல்லி நான் கணிச்சேன். கணிக்கும் போது பார்த்தா திடீர்னு அவன் வந்தான், அண்ணே உங்கள் ஜபத்துக்கு நன்றி அப்படின்னா. ஆக்சுவலி அவன் கிறிஸ்தவன் கிடையாது, வேற. உங்கள் ஜபத்துக்கு நன்றிண்ணே, என் ஒய்ஃப் வந்துட்டா அப்படின்னு சொன்னான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், என் பிரசன்னத்துக்கு முன்னாடி உன் கணிப்புலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னார். கணிக்காத, கவுண்ட் பண்ணாத. ஐயோ எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலையே. கணிக்காத, ஜனத்தை பார்த்து கணிக்காத. ஆமா, இந்த பிரசன்ஸ்ல இருந்தா ஃபிக்ஸ் ஆகாததெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டு. ஏமே பாஸ்டர் ப்ராஃபட் நானே தப்பா கணிச்சாலும் தேவனுடைய கணக்கு தப்பாது. ஏமேன், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவர் முடிவெடுத்திருக்கிறார், உன் குடும்பம் சூப்பரா இருக்கணும்னு அவர் முடிவெடுத்திருக்கிறார், அவர் கணக்கு தப்பாது. ஏமே நிறைய காரியங்கள் இப்படிதான் போய் முடியும் அப்படின்னு நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையா முடிஞ்சிருக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே முன்னாடிலாம் கெஸ் பண்ணா கரெக்டா இருக்குமே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னா, நீ தீர்க்கதரிசி, யூ ஆர் நாட் அ கெஸ்ஸர், யூ ஆர் அ ப்ராஃபட். நீ கெஸ் பண்றதுக்காக அழைப்புக்குள்ள வந்திருக்கிற, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக வந்திருக்கிற. உன் எண்ணத்தை குப்பையில தூக்கி போடு, நான் எண்ணுகிறத சொல்லு. ஆமென். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லு. நீ நினைக்கிறத சொல்றதுக்காக ஊழியம் கிடையாது ராஜா, அவர் நினைக்கிறத சொல்றதுக்கு ஊழியம். நறுக்குன்னு மண்டையில வச்சாரு பாருங்க. அப்பந்தான் இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது. ஆகா, நீர் எண்ணிக்கைக்கு உட்படுகிற தேவன் அல்ல, என் எண்ணங்களுக்கும் உட்படுகிற தேவன் அல்லப்பா. நீர் ஏராளத்தின் தேவன், நீர் தாராளத்தின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அன்கவுண்டபிள். மறுபடியும் சொல்லுங்க அன்கவுண்டபிள். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக, நல்ல சொல்லுங்க, ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எந்த கடனும் எனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. எந்த பற்றாக்குறையும் எனக்கு எதிராக எதிர்த்து நிற்பதில்லை. எந்த சூழலும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எந்த உறவுகளும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எந்த பிசாசும் எனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் எதிர்ப்பதில்லை? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சாக்குவம் கூட இருந்ததுன்னா உனக்கு முன்னாடி உனக்கு எதிரா நிற்கிற சக்தி என்று ஒன்றும் இல்லை. ஏமேன். சொல்லுங்க, என்னை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. யோசுவாவுக்கு சொன்னதை எடுத்து நீ பேசுற அளவுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? கேட்கணுமா இல்லையா? பூரா பழைய உடன்படிக்கையில் இருக்கிறதா எடுத்து அள்ளி விடுத. அது யோசுவாவுக்கு சொல்லியிருக்கு ராஜா, உனக்கு சொல்லியிருக்கா? எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எபிரேய நிருபத்தை எழுதின ஒருத்தர் யோசுவாவுக்கு சொன்னதை பண விஷயத்துக்காக எடுத்து வந்து பேச முடியுமே, ஆனால் என்னாலையும் பேச முடியும். ஏமேன். அது யோசுவாவுக்கு சொன்னது, அது யுத்தத்திற்காக சொன்னது, அது வழி நடத்தலுக்காக சொன்னது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பண ஆசை எல்லாம் வச்சுக்கிடாதப்பா. பண ஆசைன்னு என்னது? பணத்துக்காக அடுத்தவனை பிடிச்சி அடிக்கிறது, புடுங்கிறது, இந்த மாதிரி பண்ணாத.
உனக்கு தெரியாதா? உன்னை பணக்காரன ஆக்கும்படி அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. நீ ஏன் பண ஆசை உள்ளவனா இருக்கிற? அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல். அவர் பணக்காரனாய் உன்னை ஆக்குவார் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது இவருக்கு சாத்தியம்னா எனக்கும் சாத்தியம். அவருக்கு அனுமதி இருக்குமே ஆனால், அவருக்கு பெர்மிஷன் இருக்குமே ஆனால், இதை சொல்றதுக்கு எனக்கும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிற எனக்கு, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளையா இருக்கிற எனக்கும் இதுக்கு உரிமை இருக்குது, இதுக்கு பெர்மிட் இருக்குது. ஆகவே நான் சொல்லுவேன், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. நல்லா சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுறதும் இல்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க கூகுள் மீட்ல, அவர் என்னை விட்டு என்னை கைவிடுவதும். ஏமே ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் உள்ளதெல்லாம் நான் எடுத்து சொல்லலாமா? சொல்லலாம். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏமே நான் சொல்லலன்னா யார் சொல்ல போறா? அவங்களாவது வேலைக்காரங்க. யாரு? பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க வேலைக்காரங்க. ஆனா நீங்களும் நானும் பிள்ளை. ஏமேன். ஐயோ, நல்ல கையை தட்ட வேண்டாமாங்க இதற்குல. வேலைக்காரன் இளையகுமாரன் சொல்லுதான், வேலைக்காரன் கூட நல்லா இருக்கான் என் வீட்டில். தகப்பன் வீட்டில இருந்து தூரம் வந்த இளையகுமாரன் சொல்றான் பாருங்களேன். நான் அவனை கெட்டகுமாரன் சொல்லவே மாட்டேன், இளையகுமாரன் தான் சொல்லுவேன். அவன் எப்போவோ திருந்திட்டான். இவங்க இன்ன வரைக்கும் அவனை கெட்டகுமாரனாவே வச்சிருக்கிறாங்க. என்ன கதைன்னா கெட்டகுமாரன் கதை அப்படின்னு. அது இளையகுமாரன் கதை. சொல்ல போனா அது இளையகுமாரன் கதையும் அல்ல, மூத்தகுமாரன் கதையும் அல்ல, அது இருதயம் உள்ள தகப்பனின் கதையா இருக்குது. ஏமே அவன் சொல்றான் பாருங்க, வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுதான். யாரு? மோசே நல்லா சாப்பிட்டான். பின்னாடி இருந்த நியாயாதிபதிகள்லாம் நல்லா சாப்பிட்டானுவோ, அங்க இருந்த ராஜாக்கள்லாம் நல்லா சாப்பிட்டான். பெத்த பிள்ளையா இருக்கிற நம்ம இப்படி இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் கர்த்தர் இடத்துல திரும்பி இருக்கிறோம். ஏமே தகப்பனுடைய முழு சொத்தையும் என்ஜாய் பண்ண போறோம். சங்கீதம் 136:12. அடுத்த வாரம் கரம் பிடித்தவர் நம்மளை வழி நடத்துவார். வழி காட்டுவார் அல்ல, நல்ல கவனிங்க, வழி காட்டுவார் கிடையாது, வழி நடத்துவார் என்பதை குறித்து நான் பேச போறேன். டெலிவரன்ஸை பத்தி நான் பேச போறேன். கரம் பிடிச்சா எப்படி டெலிவரன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பேச போறேன். ரீபில்ட் ஆகிறத பத்தி நான் பேச போறேன். ஏமே திரும்ப எடுத்து கட்டுறதை பத்தி. அவருடைய கை கூட இருந்ததுன்னா, அவர் கை நம்மளை பிடிச்சார் என்றால் இடிந்து போன அலங்கத்தெல்லாம் நம்ம திரும்ப கட்டுவோம். ஏமே அதை எல்லாம் காட்ட போறேன். இந்த வருஷத்துல நிறைய, மறுபடியும் சொல்றேன், இந்த வருஷத்துல அநேகர் வீடு கட்ட போறீங்க. ஏமேன். அநேகர் புது காம்ப்ளெக்ஸை கட்ட போறீங்க, அல்லது விலைக்கு வாங்க போறீங்க, ரிப்பன் கட் பண்ண போறோம். ஏமேன். மாராபா ஷட்சக்கம் படரதல சர்ப்ளஸா ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் பாருங்க. ஆண்டவர் இந்த வருஷம் அதெல்லாம் செய்ய போறார். ஏமே ஆமா, அதாவது சர்வைவலுக்கு தேவையான இன்கம்மை தேவன் கொடுத்துட்டு, உங்க ப்ராஜெக்டுக்கு தேவையான இன்கமுக்காக நீங்க ஓடுறதுக்கு உங்களுக்கு ஒரு புதிய பலனை தேவன் தர போறார். ஏமேன். சர்வைவலுக்காகவே ஓடின வாழ்க்கை முடிய போகுது. ஐயோ, நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சர்வைவலுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுது. மாச தேவையே கரெக்டா இருக்கு பிரதர், மல்லிகை சாமானுக்கும் ஃபீஸை கட்டுறதுக்கும் இதுக்கே கரெக்டா இருக்கு. சர்ப்ளஸா சில அமௌண்ட் வரப்போகுது. ஏமேன். மாராபா ஷாதா காம்பாட மாசம் மாசம் சப்ளை ஆக போகுது. மாசம் மாசம் சப்ளை ஆக போகுது. அது வந்ததுக்கு அப்புறம் ப்ராஜெக்டுக்காக தேவன் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற நோக்கத்திற்காக நீங்க ஓடுவீங்க பாருங்க. அதுல ஒரு இன்கம் வரும். ஏமே அதுல வேற லெவல்ல இன்கம் வரும். அதுக்கு முன்னாடி சர்வைவலுக்கான அமௌண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்க போகுது. சங்கீதம் 136. பலத்த கையினாலும் துதியுங்கள். துதிங்க பார்க்கலாம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும். நிறைய இடத்துல கரம்னு வருது, கையின்னு வருது, புயம்னு வருது, விரல்னு வருது. இதெல்லாமே நான் அடுத்த வாரம் காட்டுறேன். சரியா? ஏன் இப்படிலாம் வந்திருக்குது? ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. கையினா ஆர்ம்ஸ் இருக்குது, மூட்டு இருக்குது, விரல் இருக்குது, கரம் இருக்குது, விரிஸ்ட் இருக்குது, இல்லையா, மணிக்கட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கரம். அந்த மாதிரி அவருடைய புயம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது. இதெல்லாம் நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? மாரபா ஷட்டகம் படரதலபா மாரபா ரத்தகம் படரதலபா. இன்னொரு காரியம், அவர் கை பிடிச்சா டெஸ்டனி கன்ஃபார்மா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க போகணுமோ அந்த டெஸ்டனிக்கு நீங்க தாமதம் பண்ணினாலும் தூக்கி கொண்டு போய் விடும்.
ஒரு சிலருக்கு புரிஞ்சிச்சு, ஒரு சிலருக்கு புரியல. நான் சொல்றேன், நீங்க தாமதம் பண்ணாலும் தூக்கி கொண்டு போய் விடும். சோதோம் குமோராவை தேவன் அழிக்கும் பொழுது தூதர்கள் அனுப்புறாரு இல்லையா? அனுப்பி என்ன பண்றாரு? லோத்தையும் அவன் மனைவிட்டையும் சொல்றாங்க, அழிய போது ஓடிரு அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் கிளம்பு, சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுக்கோ, பிள்ளைகளை கூப்பிட்டுக்கோ, கிளம்புறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது 2 லூசுகளும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆச்சி ஐயரும் லேட் பண்றாங்க பாருங்க. கிளம்ப சொன்னா தடவிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. பெட்டி எங்க, சாமான எங்க, அதை எடுங்க, உப்பு எடு, முளத்தில் எடு அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது என்ன சொல்லுங்க, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து, நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம், ஒட்டுமொத்த குடும்பத்தின் கையை தனித்தனியா பிடிக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் உங்க குடும்பத்துல இரக்கம் வைத்திருக்கிறார். அவர் உங்களை மட்டும் தூக்கல, உங்க மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் தாய், உங்கள் தகப்பன். பாருங்க, ராகாப் ரொம்ப விவரமானவா. ராகாப் ரொம்ப வேகனமானவன். என்ன செஞ்சிட்டா? தகப்பனுடைய குடும்பத்தையும் தாயினுடைய குடும்பம், சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டா பாருங்க. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டா. ஆனா அந்த லோத்து மனைவியும் சரியான லூசுகள். பிள்ளைகளுக்காக மாப்பிள்ளெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. அந்த மாப்பிள்ளையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தூக்க கூட முடியல பாருங்க. கன்வின்ஸ் பண்ணி கூட உள்ள கொண்டு வர முடியல. அழிய போதுப்பா உள்ள ஒழியா அப்படின்னு கூட சொல்ல முடியல பாருங்க. ஆனா ராகா பாபா வந்து வேற மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா கூட சொந்தங்களெல்லாம் சேர்த்து தூக்குதா பாருங்களேன். ஆமென். தேவன் இரக்கம் உள்ளவரா இருந்தாரு. நான் சொல்றேன், உங்களுடைய ஒட்டுமொத்த கையையும் பிடிக்கிறார். உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தின் கையையும் பிடிக்கிறார். ஐயோ, ஒட்டுமொத்த கையையும் பிடிக்கிறார். ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. How many of you blessed today? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். are you happy? இந்த நாள் வந்தது குறித்து சந்தோஷமா சாட்சிகளா எழும்புவீர்கள். இந்த வார்த்தையினால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய விதைகளை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய விலையேறப்பெற்ற விதைகளை எடுத்துக்கோங்க. உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஜல பிரவாகத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும் கரம் என்று எழுதியிருக்கிறது. உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் கரம் என்று எழுதியிருக்கிறது. அன்கவுண்டபிள் பிளெஸிங்கை உனக்கு ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். எண்ணுக்கடங்காத நன்மைகள் வரும்னு சொல்லி இருக்கிறார். சொன்னதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நீங்க விதைக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். ஓ எண்ணுக்கடங்கா என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தையில நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர் டாடி. எங்க கணிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் தருகிறீர். எங்க எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறீர். அன்கவுண்டபிளான பிளெஸிங்கை ரிலீஸ் பண்றீங்க. கார் பங்க கூட எண்ண முடியாத அளவுக்கு நீங்க ரிலீஸ் பண்றீங்க. நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய விதையும் ஆசீர்வதிக்கிறேன். பழுகி பெருகி நிரப்பட்டும் டாடி. ஆண்டு கொள்ளட்டும். என்னெல்லாம் பெயரிட்டார்களோ உயர பறக்கும் பெயர்கள். ஆமா டாடி. எஸ் ஃபாதர். ஆனந்த துதி ஒலி கேட்கும் பெயர்கள் உண்டாகட்டும் டாடி. பெருக்கத்தின் ஆண்டா இருப்பதும் தாவீதின் ஆண்டா இருக்கட்டும். தி இயர் ஆஃப் ஹசாக்கை நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. Thank you. God bless you. God bless you. You are blessed.